வருகை புரிந்துள்ள பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் கோவை வரதரிஷி நாட்டிய பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா 10 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 6 படை வீடுகளுள் 3ஆம் படை வீடாக திகழ்ந்து வருகின்ற திரு ஆவினன்குடி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ந்து வருகிறது. அப்போது வேத மந்திரங்களை பாராயணம் செய்கின்றனர். திருக்கோவில் ஓதுவார்கள் திருமறை திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர். கொடி பூசையின் போது இசைக்கருவியான தவில் குழு பூசை செய்யப்பட்டு வருகின்றது. இத்தோடு திருச்சின்னம் வாசிக்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றது. விழா நாட்களில் கிரிவீதியில் காலையிலும் இரவிலும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி அடியார்களுக்கு அருளளிப்பர். ஆடல் பாடல் இசை என மிக பழமையான முருக வழிபாட்டு மரபுகளை பழனி முருகன் கோயில் பங்குனி உத்திர பெருவிழாவின் போது காணலாம். இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் கோவை வரதரிஷியின் நாட்டிய பள்ளியின் நாட்டிய நிகழ்ச்சியானது ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாக உள்ளது. அனைவரும் கண்டு கொள்ளுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாட்டிய நிகழ்ச்சியின் முதலாவதாக புஷ்பாஞ்சலி. கைகளில் மலர்களை ஏந்தி பலவித நடன அமைப்புகளை கொண்டு முதல் மரியாதையை கடவுளுக்கு செலுத்தி மும்முதற் கடவுளான கணபதியை துதித்து கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என விநாயகரை துதித்து அபிநயிக்க வருகின்றனர் செல்வி ஐஸ்வர்யா, ஹாசினி, மதுமிதா, சக்தி ஹன்சிகா, சுஷ்மிதா.
सेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् Thank you.